என்னோட சிந்தனையில டாப் 5 இந்த எலெக்ஷனுக்கு இருக்க போறது ஒன்று கட்டாயம் டாஸ்மாக் கூட அரசியல் கட்டாயம் சேர்ந்திருக்கும். ஏன்னா பெண்களுக்கு டாஸ்மாக் பிடிக்கவே பிடிக்காது. டாஸ்மாக் பத்தி கரெக்டா யார் என்ன சொல்றாங்களோ அந்த பக்கம் சாயறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது நிர்வாக திறமை யார்கிட்ட இருக்குன்னு பார்ப்பாங்க. நிர்வாக திறமை கட்டாயம் எல்லா இடத்துலயும் இருக்கு. ரோட்ல போனா போலீஸ்கார முதல் கொண்டு ஆஸ்பத்திரியில போனா அங்க இருக்கிற ஊழியர்கள், நம்ம பஞ்சாயத்துல நம்ம ஊராட்சியில எங்க போனாலும் ஒரு 10 100 500 10,000 50,000 கொடுக்காம எந்த வேலையும் நடக்கிறது கிடையாது. அதனால கட்டாயம் நிர்வாகத்தை சீரமைக்கணும்னா நம்ம அது எந்த கட்சி அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கிறது இது பண்ணும். ஸோ நிர்வாகம் ரெண்டாவது இதுவாக இருக்கும். கோயில் கட்டாயம் இந்த பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா திருப்பரங்குன்றம் வந்தனால கோயில் வச்சு யார் யார் என்னென்ன அரசியல் பண்ணுறாங்கிறது இருக்கும். ஸோ கோயிலை வச்சு சில சமுதாயங்கள் சில கடவுள் பக்தி இருக்கிறவங்க இதுவாக இருப்பாங்க. சிறுபான்மைன்னு சொல்லி நம்ம ஒரு கொச்சப்படுத்தி கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம் இருக்காங்களே அவங்கள பற்றி அவங்களோட முன்னேற்றத்துக்காக எந்த கட்சி என்ன சொல்கிறாங்களோ அதில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம். பட் அவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு விஜய் பக்கம் சரியறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும். திமுகவில் அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. அவங்க எந்த தான் பிஷப் சொன்னாலும் ஒன்று அந்த தலைமுறையாக போட்டுட்டு வந்தவங்க மாத்திரம் வேணால் ஓட்டு போடுவாங்க. அவங்க பிள்ளைகள் கட்டாயம் விஜய் பக்கமோ இல்லாட்டி அவங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம். ஆறாவது வேலை வாய்ப்பு யார் கொடுக்குறாங்கிறது பார்ப்பாங்க. வேலை வாய்ப்பு இப்போ கட்டாயம் திமுகவால் அவங்களால கொடுக்க முடியலன்னு போன 5 ஆண்டுகளே தெரிஞ்சிருச்சு. அவங்க எங்கே பார்த்தாலும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இந்த 5 தான் மெயினாக பார்ப்பாங்க. மற்றபடி இந்த ஊழல், ரோடு சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைங்கிறத யாரும் அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் விலைவாசி கட்டாயம் உயர்ந்திருக்கு. பால் ஜாஸ்தியாக இருக்குது, கரண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, கார்பரேஷன் டேக்ஸ்னு வரியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இடம் வாங்க போனால் அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால திமுக மேலே அதிருப்தி இருக்குது. இந்த அதிருப்தி இருக்கிறவங்களாம் எந்த பக்கம் சாய்வாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இந்த 5 தான் என்னோட கணிப்பு. உங்களுக்கு வேற ஏதாவது இருந்துச்சுன்னா பதிவு போடுங்க. நம்ம அதை பற்றி சிந்திச்சு அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.